வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் இடமாற்ற சபையால் இடமாற்ற பட்டியலில் இடப்பட்டுள்ளவாறு ஆசிரியர்களது இடமாற்றத்தை துரிதமாக வழங்க கோரி கடந்த 8 வருடத்திற்கும் மேலாக வெளி மாவட்டங்களில் சேவையை பூர்த்தி செய்த ஆசிரியர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக நேற்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதில் 8 வருடத்திற்கும் மேலாக வெளி மாவட்டத்தில் சேவையை பூர்த்தி செய்த ஆசிரியர்களை வஞ்சிப்பதேன், வெளி மாவட்ட ஆசிரியர்கள் இடமாற்ற உரிமை இழந்தவர்களா போன்ற பல்வேறு கோஷங்களுடன் பதாகைகளை தாங்கி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 2017 தொடக்கம் வெளி மாவட்டங்கள், அதாவது யாழ்ப்பாணம் தவிர கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, தீவா வலயங்கள், மன்னார் போன்ற இடங்களில் வேலை செய்து சந்தோஷமாக வேலை செய்து 8 வருடத்தை பூர்த்தி செய்திருக்கிறோம். இப்போ இதுக்கு முற்பட்ட காலங்களில் 5 வருஷம், 6 வருஷம், 7 வருடங்கள் பூர்த்தியாகிய ஆசைகள் ரான்சர் கொடுக்கப்பட்டு தங்களுடைய சொந்த இடங்களுக்கு மாற்றம் பெற்று வந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு வருஷம் பின்னுக்கு போய் இன்றைக்கு எங்களுக்கு 8 வருஷம் முடிஞ்சு 9ஆவது வருஷத்தில் நாங்கள் எங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாத கடப்பாடில் இருக்கிறோம். இப்போ இதுக்கு அவர்கள் சொல்லப்படுற காரணம் என்னென்னு சொன்னால், யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் நிரந்தரமாக இங்கே இருக்கணும், அரசியல் செல்வாக இருக்கணும் என்ற ஒரு காரணங்களை சொல்லி அப்படியே இருந்து கொண்டிருக்கணும். அவையில் திரும்பி ஆன்சரில் அவைக்கு 3 வருஷம், அதிலேயே நியாயமற்ற செயற்பாடு. நாங்கள் 8 வருஷம் வேலை செய்யணும் படி மாவட்டம், அவைகள் 3 வருஷத்தில் அதுவும் ரோட்டுக்கரை ஸ்கூல் கிடச்சிட்டு திருப்பி 3 வருஷம் முடிய ஆட்டோமேட்டிக்காக அவையில் நாங்கள் எடுத்து வரையினோம். அதிலேயே பெரிய அநியாயம் நடக்குது. ஆனால் நாங்கள் எந்த பிரச்சனைக்கும் எதுக்கும் போகாமல் 8 வருஷம் பூர்த்தியாகியும் எங்களை திருப்பி எங்களுடைய இடங்களுக்கு திருப்பி விடுறதில் அவைகளுக்கு பெரிய இடர்பாடு காணப்படுது. எங்களுக்கு பதிலீடு கொண்ட சொல்லினோம். ஏற்கனவே போடப்பட்ட ஆசைகள் நாங்கள் வரையினம் இல்லை, பதிலீடு இல்லாமல் விடமாட்டோம் என்ற பெரிய ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அப்போ அதுக்கு எதிராகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும். நாங்களும் எங்களுடைய இடங்களுக்கு திரும்பணும். எங்களோட நிலப்பாட்டு, எங்கள் குடும்பங்கள் எங்களுக்கு என்ற ஒரு பக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதுவரை ஆளும் பிள்ளைகளை பார்த்து அவர்களுக்கு சரியாக கற்பித்தல் நாங்கள் மேற்கொண்டு அதுக்கு எங்களுடைய பாடசாலைகள் சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கின்றது. தொடர்ந்து எங்களுக்கு இந்த ரான்சரை தந்து ஆறதுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம்.